அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் டிவி கலக்கு பகுதி ஏற்பாடி பேசுகிறேன். சதுரகிரி என்கிற புண்ணிய பூமியில் சிவயோகி ஞான சித்தர் என்பவர் பராசக்தியை நோக்கி தவம் பண்ணார். அந்த தவத்தில் அவர் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டால், நான் யோக நிஷ்ட நிலை அடைகிற இடத்தில் அம்மன் வந்து அருள் புரிய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சார். அம்மனும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நிகழட்டும் என்று ஒரு அருளாசியை வழங்கினார். ஒரு காலத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கர வெள்ளம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மன் சிலை எந்த இடத்தில் இவர் யோக நிஷ்ட நிலையில் இருந்தாரோ அதற்கு கீழே வந்து அந்த சிலை புதைஞ்சிச்சு. அந்த வழியாக வந்த ஒரு பூசாரி பெண் அந்த சிலையை எடுக்க முயற்சி பண்ணார். கடைசி வரைக்கும் முடியல. அவள் மேல் அம்மன் அருள் இறங்கி, இந்த இடத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு கோயில் கட்டுங்கள் என்று வெளியில் சொன்னார். அந்த இடம்தான் இன்றைக்கு மிகச்சிறந்த இடமாக இருக்கன்குடி மாரியாத்தாள் என்று பெயர் சொல்கிற இடமாக மாறிப்போனது. இதுதான் இருக்கன்குடி மாரியம்மனுடைய வரலாறு. அந்த இடத்துல இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கோயில் மிக அழகாக அமைந்திருக்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, கோவில்பட்டியிலேருந்து சாத்தூருக்கு அருகே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களுக்கு குலதெய்வமாக, குலநாயகியாக அந்த அம்மன் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர்லேருந்தும் உள்ளூர்லேருந்தும் அங்கே வந்து மக்கள் பூஜை, நிறைய புனஸ்காரங்கள், நிறைய பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் அங்கே அந்த இடத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அம்மன் ஒரு மிகப்பெரிய அலங்கார சொரூபியாக இருந்து எல்லோருக்கும் காட்சி அளித்து எல்லாருடைய நலத்தையும் பாதுகாக்கிறார். நீங்களும் இருக்கன்குடி மாரியாத்தாவை வழிபடுங்கள். எல்லா நலமும் வளமும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.